அவர் படகில் ஏறி மறுகரைக்கு போகிறார். சீஷர்களும் ஏறி போகிறார்கள். ஆண்டவர் முதல்ல போயிட்டு மலை மேல உட்காந்துட்டார். இவங்க படகுல வராங்க. வர்ற வழியில ஒரு துன்பம் வந்துச்சு. எத்தனை பேருக்கு தெரியும், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் 1-2 தான் விடுவிப்பார். ஆமென் என்று என் பைபிள் சொல்லவே இல்லை. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்தும் விடுவிப்பார்னு விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். He delivers from everything. ஆமென். சோ இவங்க போறாங்க. கடல் கொந்தளிக்குது, அலைகள் எதிராய் வருகிறது. நமக்கு அலைகள் வரும்போதும் துன்பம் வரும்போதும் நம்ம பயப்படுகிறோம். அது சகஜம் மனிதனுக்கு. பயம் வரலனா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். பயம் வருகிறது, தத்தளிக்கிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். ஆமென். எத்தனை பேர் தெரியும், கொஞ்சம் தாமதித்தாலும் கர்த்தர் உங்களை சந்திக்க வருவார். கர்த்தருக்குள் வெற்றி என்பது ஒரு பங்கா இருந்தாலும் நான் சொல்றேங்க, ஒரு ஜாமம் முடிஞ்சது, 2 ஜாமம் முடிஞ்சது, 3ஆம் ஜாமம் முடிந்தது. இயேசு கிறிஸ்து தண்ணீரின் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தி ஆமென் படகை மறுகரை சேர்த்தார். இன்னைக்கு ராத்திரி இப்படி உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், என்ன துன்பத்தினுடைய போறீங்களோ எனக்கு தெரியாது, இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், நீங்கள் கரை சேர்வீர்கள். இந்த தடையை கர்த்தர் தட்டி எறிவார். உங்க வெங்கல கதவை கர்த்தர் உடைக்க போகிறார். உங்க இருப்பு தாழ்பால்கள் முறிந்து போகும். ஒளிப்பிட பொக்கிஷங்களை கர்த்தர் அசைப்பார். உங்களை எதிர்த்து நிக்கிறவளை கொஞ்சம் ஓரம் நிக்க வைப்பார். ஒருவனை தள்ளி ஒருவனை ஏற்படுத்துகிறேன் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்கன்னா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya, praise the lord. ஆமென். அவங்க கரை சேர மாட்டாங்கன்னு நினைச்சாங்க, துன்பத்துல கரை சேர்ந்துட்டாங்க. எத்தனை பேர் நீங்க சாட்சி சொல்ல முடியும், என்னென்னமோன்னு நினைச்சோம், ஆனா கர்த்தரனை சேர்த்துட்டார். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? என்னைக்கே உன்னை முடிக்கணும்னு கனவு கண்டவங்க எல்லாம் நீங்க முடிஞ்சு நிக்கிறாங்க, ஆனா உன்னை கர்த்தர் உயர்த்தி அழகு பார்த்துட்டாரே. கர்த்தர் இயேசுவின் மேல் நம்பிக்கை கொண்டு அவருக்குள் வாழுகிறவர்களை அவர் கைவிட்ட வரலாறே இல்ல. அழகாய் சங்கீதக்காரன் தாவீது சொன்னான், நான் இளைஞனாயிருந்தேன், இப்ப முதிர் வயதும் உள்ளவனானேன், ஆனால் நீதிமான் கைவிடப்படுவதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிவதும் நான் கண்டதில்லை என்று சொன்னது போல என் சத்தத்தின் கீழ் அமர்ந்திருக்கிற உங்களையும் உங்கள் 4 தலைமுறையும் கர்த்தர் கைவிட மாட்டார். சிலுமையான முடிவு, துன்பங்கள் வந்தது, ஆனால் கரை சேர்ந்தார்கள். கோஷி என்று ஒருத்தர் இருக்கக்கூடாதுன்னு கனவு கண்ட எவ்வளோ பேர் இருந்தாங்க. நான் இன்னைக்கும் கரை சேர்ந்துட்டேன். They reached the other shore. In spite of the storm, in spite of the odds, in spite of the obstacles, in spite of everything that came the way, they reached the other shore because கொஞ்சம் தாமதித்தாலும் என் தேவன் செய்ய வேண்டியதை செய்து முடித்து உங்களை சேர்க்க வேண்டிய கரையில் சேர்ப்பார். கர்த்தருக்குள் உறுதியாய் இருங்கள். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிது, மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே. சத்தமா சொல்லுங்க. குறுகியிட மாட்டோம், குன்றியிட மாட்டோம், கரையில்